கீரை சாப்பிடுங்க, 2 வேளை கீரை சாப்பிடுங்க, சாப்பாட்டை குறைச்சிக்கங்க, சுகர் பேஷண்ட் சாப்பாடு குறைச்சிங்க, கீரை சாப்பிடுங்க. நான் சொல்லிதான் வியாபாரமே பண்றேன். ஆனா அது பிரச்சனை இல்லை. அவங்க வந்து 10 ரூபாயா 10 ரூபாய் கொடுத்து கீரை வாங்குறதா அப்படின்னு சொல்றவங்க கார்பரேட்ல என்ன பொருள் பாக்கெட் போட்டு அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து அதை நல்லா மேனேஜ் பண்ணி பல பேக்கரியில் வச்சிருந்தாங்கன்னா அது பேசாம எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு போறாங்க. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டில இருந்து அவங்க கொடுற ஜிஎஸ்டி டாக்ஸ்ல இருந்து எல்லாமே போக ஒரு சிப்ஸ் பாக்கெட் 15 ரூபாய் பேசாம வாங்கிட்டு போறாங்க. பாதி காத்து தான் இருக்குது. ஆனா நான் ஜிஎஸ்டி, நான் வாங்குற உரமூட்டைக்கு ஜிஎஸ்டி, நான் வாங்குற கல்லெண்ணெய்க்கு ஜிஎஸ்டி, எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி. ஆனா நான் உற்பத்தி பண்ற பொருள் கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா 10 ரூபாய் கீரை 2 ரூபாய் டாக்ஸ் போக நான் 8 ரூபாய்க்கு தான் வைக்கணும். இதுக்கு உரம் கரைச்சு விடணும் நான் டாக்ஸ் தாங்க. மூட்டைக்கு ஒரு மூட்டை டிஏபி 20 கிலோ எடுத்து 2300 ரூபாய் போடுறாங்க. நான் கீரைக்கு நான் வாங்கின உரத்துக்கு வந்து டாக்ஸ் போட்டு தான் நான் வாங்கினேன். அதனால நான் கீரைக்கு டாக்ஸ் போடுன்னு சொன்னா மக்கள் விற்க முடியுமா? நான் சேல்ஸ் பண்ண முடியுமா? அதையா வாங்குவாங்களா? கண்டிப்பா. ஆனா நான் சொல்லிதான் கீரை 10 ரூபா தான், கீரை 8 ரூபா, வரி 2 ரூபா சொல்லியே தான் சேல்ஸ் பண்ணுவேன். அப்புறம் எல்லாரும்